ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. சரிக்கு சென்னை தான் வந்துட்டு கிரிக்கெட் பால் விளாட்லான்னு சொல்லிட்டு போனால் ஃபஸ்ட்டு பாலே அவுட் பண்ணி அனுப்பிட்டானுங்க. இங்கே உட்காந்து வெட்டியாக உட்காந்து நாய் பேசுறது பதிலாக சரி வீடியோவாக எடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். பந்தை போடுறாருன்னு பார்த்தா அவர் எங்கே பந்தை கை வச்சுட்டு ரொம்ப நேரமாக அங்கே நவுத்துறாரு இங்கே நவுத்துறாரு, கடைசி வரைக்கும் பந்தை போட மாட்டாட்டேங்குதே. லெக்கில் ஆஃபில் எத்தனை பேர் நிற்கிறாங்க, லெக்கில் எத்தனை பேர் நிற்கிறாங்க. ஆனால் எங்கள் ஆளுங்க அடிக்கிறதெல்லாம் வெளியே தான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் பந்து போட்டிருக்காங்க இது வரைக்கும். இப்போ எப்படி போட போகிறாங்கன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். இவர் எப்படி போடுறாரு, நியூ பவுலர். இவர் வேறு லெஃப்ட் ஹேண்ட் சீமரு, ஸ்பின்னு தான் போடுறாரா. அருமையாக போடுறாரு, பரவாயில்ல. இவர் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் போடுறாப்புல. போனார் ஒருத்தர் போட்டார், யுஸ்வேந்திர சகால் மாதிரியே ஃப்ளை பண்ணி போட்டாப்புல. எங்காலும் 2-3 பேர் போல்ட் ஆகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவர் போட்டது அவ்வளோ நல்ல போலா இல்லை, எங்காலுங்க அருமையாக ஆடிட்டாங்களா அதுன்னு தான் தெரியல. இதுக்கு மேலேயாவது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ பரவாயில்ல. இதே மாதிரி தான் ப்ரோ போன வேதத்தில் ஃபஸ்ட்டு பாலை இதே மாதிரி தான் ஒரு ஆட்டம் ஆடி ஃபஸ்ட்டு பாலை எழுப்பி கொடுத்துட்டான். அது தொடக்கி மேலே அடிச்சது, அம்பையராமல் தூங்கிட்டு இருப்பான் நடக்குது. உட்காந்துட்டு இருந்தானா பரவாயில்ல, முடிச்சுட்டு இருந்தானா பரவாயில்ல, மூடமாகவே இருக்குதா ஃபுல்லாக. அதனால் ஆள் தூங்கிட்டு இருந்துருப்பான் நடக்குது. நான் தம்பி எந்திரிச்சு நின்று கண்ணை முடிச்சு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சூப்பராக அடிக்கிட்டு இருக்குது. அது சென்சிபிளான ஆட்டம். ஏன்னா லூஸ் பால்னு நினச்சி நம்ம அடிக்க போனோம்னா தான் அவுட் ஆகிட்டு வந்துடுறோம். இங்கெல்லாம் 6 விக்கெட் போயிடுச்சு. என் கேப்டன் அங்கேருந்து கத்திகிட்டே இருக்கிறாரு. அங்கே அர்னால்டுன்னு போட்டிருக்கல 5ஆம் நம்பரு, அவர் தான் கேப்டனு. அவர் கத்திகிட்டே இருக்கிறாப்புல. டீம் பேர் ரைசிங் டைட்டன்ஸ். கிரவுண்டு எங்கேன்னு தெரில, சும்மா கூப்பிட்டு வந்தானுங்க. ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்தான். ரூமில் நான் பாட்டு 7-9 படுத்துட்டு இருந்தேன். அடுத்த பால் ஒரு பெரிய ஷாட்டு தான் அடிக்க பார்த்தாப்புல. ஆனால் பந்து இங்கே பக்கம் அவர் அடிக்க பார்த்தது நேரு, ஆனால் பந்து பின்னாடி போயிட்டுக்குது, கீப்பருக்கு முன்னாடி. அப்படியே வந்துட்டு குச்சி முட்டாய் சாப்பிட்டு உட்காந்துக்கிறேன். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. போனோன்னா ஃபஸ்ட்டு பாலே ஒன்றா அடிக்கிறது இல்லை, அவுட் ஆகுது, அவ்வளோதான். இதுதான் நம்ம விளையாட்டு. இப்படியே போயிட்டுக்குது. ஒரு அருமையான ஆட்டம். அது போயிரு நினைக்கிறேன். அவர் எங்கே ரொம்ப நேரமாக துரத்துறாப்புலே. வந்த பிடிங்க அற்புதம். எங்கால ஒரு ரன் போதுன்ட்டார். அழகாக போடுறாரு. இந்த வாரம் பார்த்து மாற்றுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் போட்டுருக்காரு தினேஷ் ப்ரோ. பார்க்கலாம். அவர் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்பாங்களே, அந்த மாதிரி அழகாக தான் போடுறாப்புல. நாம் ஒரு 2-3 பந்து அடிச்சிக்கலான்னு யோசிச்சிருப்பாராட்டுக்குது. அது பவுலருக்கு தெரிஞ்சு விக்கெட் போல்டு கீரை பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. விக்கெட் வேறு 2 தான் இருக்குது. அப்பா அருமை பரவாயில்ல. அவர் யோசிச்சது கரெக்டாக தான். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அடிச்சார். பிடிச்சிட்டு வரா, பிடிச்சிட்டாரு. அவர் போடுறாரு பாருங்க பந்தத்திரோ, அவர் தான் அவுட்டானே. போன வேகத்தில் போனதும் தெரில, வந்ததும் தெரில. போன வேகத்தில் விருட்டுன்னு ஒய்டு போட்டாப்புல 4 விட்டேன். அடுத்த பால் நேராக ஸ்டெம்மு நேரம் தான் போட்டாப்புல. நான் கீழே வருன்னு பார்த்தா மேலே வந்து தொடையில் அடிக்குது, அம்பேர் அவுட்டுன்ட்டான். தம்பி மேலே தொடையில் அடிக்கிறான்னா, அண்ணா இல்லைனா முட்டியில் அடிக்குதுங்கிறான். எங்கள் முட்டியில் பேடு கடின்னு தம்பியே, பால் பேடல் அடிக்கிறா, மேலே அடிக்கிறா, இங்கே எப்படி ஸ்டெம்புக்கு மேலே தாண்டா போகுங்கிறேன். அவன் ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அப்புறம் நான் பேச அவன் பேச கடைசியில் அவன் அவுட்டு கொடுத்து போனேன் அப்படின்ட்டான். சரி ஓகே தம்பி, தூங்கிட்டு இருக்காத, முடிச்சு பாடுறா, இதுக்கு மேலே இருக்கிறவனையாவது அவுட்டு கொடுத்துறாதேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு ஜெய் ப்ரோ நின்றுருக்கார்ல, ஜெய் ப்ரோ சூப்பராக பந்து போட்டாப்புல. குறை சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு அருமையான ஒரு பவுலர். அந்த டீம்லேயே வந்து சிறப்பான பந்து வீச்சு அவர் தான் போட்டாப்புல. அடுத்தவர் ஒரு மீடியம் பேச இருந்திருக்காரு. கிரிக்கெட் பால் அங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்டெம்பர் பால், பூஸ்ட் பால் விளையாண்டு இங்கே வந்து கிரிக்கெட் பால் விளையாடுறதுக்கு ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது. ஆனால் போட்டாரா எங்கேயோ ஓ காட், பந்து உழந்ததும் சரியில்லை, அது பாட்டுக்கு எந்திரிச்சு மேலே நெஞ்சுக்கு மேலே வந்துருக்குது. பிச்சு அப்படியே தரமாக இருக்குது. இந்த பந்து குத்தினோன்னு மூஞ்சில் வந்து அடிச்சிருக்கான். எங்கேயாலும் எப்படியோ சுதாரிச்சு வந்தால் பேட்டில் அடிச்சிட்டாப்புல. அப்பா ஒரு முரட்டை சுற்றினாப்புல ஷேக் ப்ரோ. ஒரு முரட்டுத்தனமான ஒரு சுற்றினாப்புல. பந்து தான் பேட்டில் பல்ல கீப்பர் கையில் வந்துருச்சு. இது என்ன அது? அடுத்த பால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வராரு போட்டார். ஒரு முரட்டை ஷாட் பிச்சு அடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க எங்கள் டீமை. ஏன்னா அது விக்கெட்டு போய் சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் வந்து கரெக்டாக ஆடிட்டுக்கிறாங்க. இல்லைன்னா நேரம் கரகரன்னு இந்தா வாங்கிக்கடா அப்படின்னு சுற்றிட்டு இருப்பாங்க. நான் போகும்போது உள்ளே போகும்போதே பந்தில் கருப்பைன்னு எழுதி போட்டு போன விதத்தில் அடிக்கிறேன்னே. மார்க்கர் இல்லை, அதனால் அவங்க எழுதலை. இல்லைன்னா நான் அடிச்சிருப்பேன். அப்பா எங்களை ப்ரொஃபஷனலாக ஆன நினைக்கும் போது தான் வைடு போட்டுறாங்க. இவர் பாருங்கள் இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சரி ப்ரோ, இவர் வந்து ஒரு கிரிக்கெட்டில் காதல் நடக்குது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை.
இத்தனை வயசாயும் அவர் விளையாண்டே இருக்கார். நல்ல ஷாட்டு பாயிண்டில் அடிச்சிருக்காரு. ஆனால் எங்கள் டீமுக்கு அடிக்கிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கத்துக்கு நான் வந்துட்டோம். ஏன்னா வந்து அவங்க எப்படியா இருந்தாலும் பார்க்க தான் ஆகணும். ஏன்னா அவுட் ஆகிட்டு வந்துட்டோம்னா உள்ளே விளையாடுறவங்க எப்படி விளையாண்டாலும் நம்ம உட்காந்து பார்த்து தான் ஆகணும். கமான் பாய் அப்படின்னு சொல்லி கைதட்டி தான் கொண்டிருக்கணும், வேறு வழியே இல்லை. இப்போ அருமையான ஷாட்டு கேப்பில் அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் போரே போயிடுச்சு. அது ரொம்ப நாளாச்சா கையவே நடக்குது. வீடியோ பிடிச்சி கையை கடன்னு ஆடுது. ஜூமிங்கில் இருக்குதா, அதனால் ஒன்றும் ஒரு ஆட்டம் தாங்க முடியல. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு அமித் ப்ரோ வந்துட்டார். அவர் குல்தீப் யாதவ் மாதிரி போடுறாப்புல. லெஃப்ட் ஹேண்டு ஸ்பின்னர், ஒரே லெக் ஸ்பின்னரும் போடுறாப்புல, ராங் ஒன்றும் போடுறாப்புல. அதனால் எங்களாலும் கணிச்சு ஆட முடியல. அவர் அப்படி தான் 45 வயசுங்கிறாப்புல. ஆனால் பார்த்தா 30 வயசு மாதிரி இருக்கிறாப்புல. விளையாண்டே இருக்கிறதுனால ஆள் ஃபிட்டாக இருக்கிறாப்புல. அதனால் இப்போ இருக்கிற சின்ன பசங்கள்லாம் வந்து வீட்டில் விளையாடுறத விட்டுட்டு, நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, வீட்டில் கேமு விளையாடுறீங்களே அதை சொல்கிறேன். ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்களே, அதெல்லாம் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்து கிரவுண்டு விளையாடுங்க. உடம்பு நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. சரி இருங்க, குல்தீப் யாதவ் பவுலிங் பார்ப்போம். அருமையாக போட்டார். தூக்கி போட்டாப்புல அழகாக வருதுன்னு எங்களால் அடிக்க பார்த்து, ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டரை நிறுத்திட்டாங்க. குறுக்கு அந்த கௌசிக்கு வந்தால் அவர் வந்து பிடிச்சிட்டாப்புல. அடுத்த பால் பயங்கரமாக யோசிச்சுட்டு வந்து போடுறாப்புல. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. ஆக்சுவலாம் லெஃப்ட் ஹேண்டு ஹர்பஜன் சிங் மாதிரி இருக்குதே, லெக்கில் அடிச்சிருக்காரு. எங்கடா போயிட்டு இருக்குதே, பந்தே தெரில ஃபோனில். அருமை ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. வருவாங்க 4-5 பற்றி தான் வந்துச்சு. இருந்தாலும் விக்கெட் விடக்கூடாது அப்படிங்கிற கட்டாயத்தில் அடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அப்படி இருக்குது, வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா எங்கள் ஆளுங்க போய் அடிச்சிருப்பாங்க. ஆளுங்க ஹிட்டிங் தான் நேரம் 4 விக்கெட்டாகி ஆல் அவுட் ஆகி போயிருப்போம். 2 பேர் 130 தான் வந்திருக்குது. 25 ஓவர் மேட்சான். நம்ம ஊர்லங்கெல்லாம் 3 ஓவர் மேட்ச் ஆடிடுங்க. 25 ஓவர்னா ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. ஃபீல்டிங்கே நிற்க முடியல, கை கால்லாம் வலிக்குது. நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பா காய்கிட்டே வந்த பந்தை அவர் எப்படி விட்டார் பார்த்தீங்களா. அது வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து விளையாடுறாங்க. நேராக கைக்கே தான் வந்துச்சு. ஆனால் அவர் கால் எடுத்து வச்சாப்புல, கால் தடுக்கலாம். அவர் லியோனல் மெஸ்ஸி மாதிரி ஒரு ஃபுட்பால் ஷாட்டை ட்ரை பண்ணாப்புல. ஆனால் பந்து பின்னாடி போயிடுச்சு. எப்படி வந்தாலும் நம்மளுக்கு 2 வந்தால் சரி. இப்போ அந்த நிலமையில தான் எங்கள் ஆளுங்க இருக்கிறாங்க. எங்கள் ஆளுங்க அங்கே வேறு எல்லாம் உட்காந்து, அதாவது யாருமே இதெல்லாம் பண்ணுறதில்ல, என்கரேஜெலாம் பண்ண கிடையாது. அவன் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் ஜாலியாக நாய் பேசிட்டுக்கிறாங்க. என் கேப்டன் இருக்கிறார், என் கேப்டன் உள்ளே இருக்கிற ஒரு பந்து 4 அடித்தா மட்டும்தான் பேசுகிறாப்லையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பந்து பேட்டில் அடிக்க மட்டும் அவனை கண்டபடி பேசுகிறாரு. அதை எடுத்து போடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அது போட்டால் அது பீப் சவுண்ட்லாம் போடணும், அதனால் விட்டுட்டேன். அப்பா அருமை, அங்கே பாரு பா. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணிருக்காப்புல. அமித் ப்ரோ சூப்பராக போட்டுக்கிறீங்க ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. ஃபுல் வீடியோ ஹைலைட் மாதிரி எடுத்து போட முடியாது, சரவாக இருக்கும். சரி அவுட் ஆகிட்டு வந்துட்டேன், சும்மா இருக்கிறேன்னு சொல்லி எடுத்து போட்டேன். ஆறுங்க பார்த்துட்டு உங்களோட ஆதரவு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி இந்த மாதிரி ஜாலியாக வீடியோ பண்ணலாம். ப்ரொஃபஷனலாக வீடியோ பண்ணி ஒன்றும் வியூவே வர மாட்டேங்குது. ஐயோ சரியான சாட்டியா, ஐயோ முரட்டாட்டம் ப்ரோ. அந்த கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு இருக்குது, அதெல்லாம் கேட்டுக்குள்ளே தாண்டி ஃபீல்டர் போயிட்டு இருக்க பாருங்க. இதெல்லாம் அருமையான அடி தான். ஒய்டாக இருக்கிற மாதிரி போட்ட பந்து அப்படியே ஒரே ஒரு கட் ஷாட்டு, ஒரே சீவிட்டார் இளநீ சீவுற மாதிரி. தலை பார்த்தீங்கன்னா இவர் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷனு. அவர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் பண்ணி வாங்கணும். இப்போ அங்கே பாருங்கள், எப்படியும் அவர் 40+ இருப்பாப்புல. இருந்தாலும் அவர் உடம்பு பாருங்கள் எவ்வளோ பக்காவாக வச்சுருக்காருன்னு. அமித் ப்ரோவை யோசிக்க வச்சுட்டாங்க. அமித் ப்ரோவை வேலையை விட்டு லேட்டாக வந்துட்டாரான், அதனால் லேட்டாக தான் உள்ளே இருக்கிறாங்க. அவரே யோசிக்க வச்சுட்டாங்க. இப்போ பந்து போடுறதுக்கு வந்துட்டுருக்கிறாப்புல. என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் தெரியும். போடு ப்ரோ, சாட்டியா. ஐயோ அங்கேயே அடிச்சு போடுவார் கவர்ஸில். அங்கே பாருங்கள் பந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு தான் தெரில. 6ஆ 4ஆப்பா. அம்பையர் வேறு 4. அம்பையர் வேறு எழுப்பி கேட்டால் தான் 4ஆ 6ஆன்னு சொல்கிறான். அவன் வேறு தூங்கிட்டே இருக்கிறான். காலையில் பொங்கல் சாப்பிட்டுருவான்னு நினைக்கிறேன். தெரியுது மெயின் அம்பையர், தெரியுதா? ஓவர் வேறு குறைச்சிட்டாங்க. ஓவர் வேறு குறைச்சிட்டாங்க. இங்கே கேட்டோம்னா இங்கே சண்டைக்கு போகிறாப்புல. எந்த நிற்கிறாரு பாருங்க. சுரக்காத்த போல் வரான்டா அப்படின்ட்டு எந்த நிற்கிறாரு. அடுத்த பால் பவுலர் மதியம் ஜெய்புரா போயிருக்காரு. இவர் பால் உளுந்து சிங்காகிற மாதிரி தெரிஞ்சுது. சிங்காவது ஏதாவது என்ன வீடியோ குவாலிட்டியெல்லாம் வராது. ஏன்னா நம்ம ஃபோன் ஐஃபோன் இல்லை, இது என் ஃபோனு. அதனால் என் ஃபோன் அப்படி தான் இருக்கும்.
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்குது, ஏன்னா வாயில் வேறு குச்சி மட்டை வச்சுருக்கேன்னா அதனால் வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். இருங்க, இடையில கொஞ்சம் ஒரு டைம் சாப்பிட்டு வந்துட்டேன். ஜெய் ப்ரோ டு சேக் ப்ரோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் பேர் சேக் தான். ரைட் ஹேண்ட் அவரும் பவுலிங் போடுவாப்பில். ஹர்திக் பாண்டியா எங்கள் டீம். ஓப்பா சீராக காலுக்குள்ளே போட்டார். ஆனால் அருமையாக அடிச்சிருக்காருங்க. அங்கெல்லாம் 4 ஒரே ஃப்ளிக்கு தான் லெக்கில். அருமையாக நாட்டான், சூப்பராக ஆடிட்டார். சாரிங்க, ஸ்ட்ரைக்லேருந்து தினேஷ் ப்ரோ எனக்கு என்னமே தெரிய மாட்டேங்குது. இந்த ஃபோனில் பார்த்து இது எங்கேயோ மங்களாக தெரியுது. பழைய காலத்து நோக்கியா மொபைல் மாதிரி அந்த 2 MBயில் வரும்ல. ஆனால் கேமரா கேளுங்க 100 MB 200 MBன்னு போட்டுக்கிறானுங்க. ஒரு கொஞ்சமால ஜூம் பண்ணால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அது வேறு இந்த ஆட்டம் ஆடுது, என்னமோ டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. அப்படி போடே போடே போடேன்ட்டு ஃபோனே ஆடிட்டு இருக்குது. அடுத்த பால் வந்துட்டாப்பில். அடுத்த பால் மறுபடியும் ஒரு ஷாட்டு. அது இங்கே அடிச்சிருக்காரு முட்டிக்கிட்டில். நல்லா கேப்பில் அடிக்கிறாரு, மாற்றி மாற்றி அடிச்சிருக்காரு. போன பால் வந்து ஃபீல்டுக்கு லெஃப்ட் சைடில் அடித்தாப்புல. இப்போ தான் எங்கள் ஆளுங்க கையே தட்டுறாங்க. அதான் உள்ளே பார்த்துட்டு கையே தட்ட ஆரம்பிச்சிக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மேட்ச் எடுக்கலான்னு போய் அண்ணாமலை மேட்ச் எடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். சரி போய் எடுக்கலான்னு அவங்கள்ட்டையும் கூப்பிட்டு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் நாள் போய் எடுத்தேன். 2வது நாள் கம்பெனியில் வேலை வந்துருச்சு. நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ பழனி ஆண்டவர் கார்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பட்டூர் 4 ரோட்டில் ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். அந்த கம்பெனியில் நம்மளுக்கு வேலை இருக்குது. அதனால் ஜெர்சி எல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் டிஷர்ட்டு அதெல்லாம் அடித்து கொடுத்துட்ருக்கோம். வந்தீங்கன்னா அடிச்சிக்கலாம். ஒரு எந்த டிசைன் கொடுத்தீங்கனாலும் சரி, சிங்கிள் சைடு அப்ளிமேஷன், டபுள் சைடு, ப்ளைனாக வேணாலும் சரி, லோகோ நேம் மட்டும் போட்டு அடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க திருவிழாவுக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் சரி, கும்பாபிஷேகத்துக்கு, கபடி மேட்ச்சு, கிரிக்கெட் மேட்ச்சு, ஷட்டில் கார்க்கு, வாலிபாலு, பேஸ்கெட் பாலு, நம்ம எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஐயா சிறப்பாக பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். ஐயோ எங்கள் ஆள் அடித்தார். அங்கே ஒரு பந்து அடிச்சு விட்டாரு. ஆனால் நான் அவர் வீடியோ எடுக்காமல் போயிட்டேனே. எங்கள் ஆளுங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அமிதாப் மாமா கோவம் வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்கிறாரு. பட்டையாக அடிச்சிருக்கிறானுங்க. பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டுருக்குறாங்க. இன்றைக்கெல்லாம் வச்சு வெளுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருமே செட் ஆகிட்டாங்க. யார் போட்டாலும் அடிக்கிறாங்க. அவர் நல்லா தான் போட்டிருக்காரு. இருந்தாலும் அவர் ஒரே போட்டு அடிக்கிறாங்க. ஒருக்க வேறு அந்த கையை வச்சுட்டுனா போன வாரம் சரி விளையாடலாம் வீடியோ எடுக்கலான்னு ஒரு நாள் போய் வீடியோ எடுத்துட்டேன். வெள்ளிக்கிழமை சரி வா வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு ஒன்றும் உடம்பு வலியெல்லாம் இல்லை, ஓகே சரி சனிக்கிழமை போய் எடுத்துடலாம் அப்படிங்க. சனிக்கிழமை வேறு 16 டீமா, சரி சனிக்கிழமை எடுத்துடலான்னு பார்த்தேன். சனிக்கிழமை ஆனால் எடுக்க கம்பெனியில் கொஞ்சம் வேலை வந்துருச்சு. அதனால் எடுக்க முடியலையா. ஒரு ஆர்டர் அன்றைக்கி சாயந்தரம் கொடுத்தே ஆகணுன்ட்டாங்க. அவங்க கொடுத்து 2 நாள் தான் ஆகுது, இருந்தாலும் கொடுத்தே ஆகணுன்னாங்க. சரி ஓகே போய் விளையாண்டுக்கலாம், கொடுத்துடலாம், டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இருங்க அடுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்பா முரட்டை சுத்தால இருக்குது. பந்து பட்டுருந்துச்சுன்னா அங்கே லெக் சைடெலாம் 35 மீட்டர் தான் இருக்குது. லெஃப்ட் சைடு ஒரு 40 மீட்டர், ஆஃப் சைடு ஒரு 40 மீட்டர், ஸ்ட்ரெயிட்டு மட்டும்தான் ஒரு 60 மீட்டர் வர மாட்டேங்குது. பின்னாடியும் பக்கம் தான். கீப்பர்லாம் விட்டா அப்படின்னா நான் எந்திரிச்சு அந்த ஓடிடுவேன். பந்து மேலே அடிச்சுட்டு கூடாதில்லை. நான் வரதே டைம் பாஸுக்கு. அங்கே ஊரில் விளாண்டா தான் பொழப்பு கிரிக்கெட்டு டோர்னமெண்ட்டு அப்படின்னு போயிட்டே இருக்கான். இங்கெல்லாம் வந்தால் சும்மா ஜாலியாக வரமா, 4 ஃபோட்டோ எடுக்கிறோமா, அவ்வளோதான், கிரிக்கெட் பால் விளாண்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கிறதான் பார்த்தேன். ஆனால் போனோன்னா அடிக்க பாண்டிய மாதிரி தான் போய் அடிக்கலான்னு போனேன். ஆனால் போனோன்னா ஃபஸ்ட் பால் ஓடிட்டேன். லேட் கட்டு பார்த்தீங்களா, சூப்பராக அடிக்கிறாரு. அடிக்கிற அடியிலேயே எங்கள் ஆளுங்க எல்லாமே எழுதிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை போய் சரி ஞாயிற்றுக்கிழமை போய் வீடியோ எடுக்கலாம், பெரிய டீம்லாம் வருது வானா அப்படின்னானுங்க. சரி வெள்ளிக்கிழமை எடுத்தோம், சனிக்கிழமை எடுக்கல, சரி சண்டேவாது இன்றைக்கி மேட்ச் முடிய போகுது, இன்றைக்கி எடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்கள். அதுதான் வேறு லெவலு. எங்கள் வீட்டில் காட்டு பஞ்சாயத்து பேசுகிறேன், பரம்பரை சொத்து, அந்த பிரச்சனையை பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே கூட்டி போக வச்சிட்டாங்க. அங்கே போனால் நியாயம் பேச வந்தவனுக்கு ஒன்றும் தெரில, நியாயம் பேசுகிறவனுக்கு ஒன்றும் தெரில. அவங்க பாட்டுக்கு சம்மந்தமெல்லாம் பேசிட்டுக்கிறாங்க. உயிரில் போட்டுக்கிறதே சொத்து வந்து இவங்க மேலே தான் சொத்துன்னு போட்டிருக்குது. அதில் எப்பறம் இன்னொருத்த பங்கு கேட்பீங்கன்னு கேட்டால் ஒருத்தனும் சொல்ல மாட்டான். ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. ஒரே காமெடியாக போயிடுச்சு ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் வீடியோவே எடுக்க போக முடியல. சரி அதான் இந்த வீடியோவை எடுத்து போடலாம், ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டுனா எடுக்கவே இல்லையா. சரி இந்த வீடியோவை எடுத்து போடலான்னு பார்த்தேன். ரொம்ப ஜூமிங் பண்ணிட்டேன். இருந்தாலும் எந்த ஜூம் பண்ணாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஐஃபோன் கொடுத்தாங்கன்னா நான் கேட்டு பார்த்தேன், ஃபோனை போடுங்கண்ணே. சரி என் ஃபோன் நான் தரமாட்டேன். நாங்கள் சரி விடு என் ஃபோன்லேயே எடுக்கிறேன்ட்டு வந்துட்டேன். பாருங்கள் வீடியோ பாருங்கள், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கான். ஒன்றும் பெருசாலாம் பண்ணுறதுக்கு இல்லை. ஆட்டேங்க அப்பா சரியான டீ. அவரெலாம் ரிஸ்கில் எடுக்க மாட்டார். இப்போ அந்தாகும் போது சரி போயிட்டு போதுன்னு விட்டுறாரு.
அந்தாங்க போச்சுன்னா சரி போயிட்டு போகுது, நம்ம கைக்கு வந்துச்சுன்னா பிடிக்கலாம், இல்லைன்னா அது அந்தாங்க போயிட்டு போகுது, அவ்வளோதான். ஒரே ஜாலி தான். அழகழகாக லட்டு மாதிரி போட்டுக்கிறாங்க. அப்படிங்க வாங்கிக்கோ சாப்பிட்டே அப்படின்னு சாப்பிட்டுக்கிறாங்க. இந்தா வாங்கிக்க 4, இந்தா வாங்கிக்க 6 அப்படின்ட்டு. அந்த சிறுத்தை படத்தில் சந்தானம் நினைப்பால மைண்ட் வைஸ், கண்ணா லட்டு திங்க ஆசையா, கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி நினைப்பான்னு நினைக்கிறேன் சந்தானில். அந்த மாதிரி அவங்க ஒரு 2ல் நீ அடி மாப்பிள்ள, ஒரு 2ல் நான் அடிக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு வச்சுட்டு அடிச்சிருக்கிறாங்க. மாப்பிள்ளை யார் ஸ்ட்ரைக் போனாலும் அடிக்கிறதான் கான்செப்டை, யார் போட்டாலும் அடிக்கிறான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அடிக்கிறாங்க. ஏன்னா அவரும் ஓட்டு பார்த்தாரு, அவர் தான் டாப் பவுலர் ஜெய் ப்ரோ நல்லா தான் போட்டாப்ப. ஆனால் இவங்க ஹர்திக் பாண்டியா குருநாள் பாண்டியா மாதிரி பார்ட்னர்ஷிப்போடு அடிச்சிருக்காங்க. போகிற ஓக்கு பார்த்தா சிவம் துபாயுமே ஹர்திக் பாண்டியாவும் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கு. ஆட்டே எங்கள் அப்பா ஒரு ஃப்ளிக்கு, ஆனால் அங்கே கைக்கே போயும் பார்த்தா 1 பிச்சில் பிடிச்சிட்டார். பரவாயில்ல, அந்த தம்பி நல்லா பந்து போட்டாப்புல. தம்பி பாருங்கள் பந்து எடுத்துகிட்டு போகிறார்ல, ஒரு சின்ன பையனாக தான் இருக்கார், ஒரு 25 வயசுக்குள்ளே தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, என் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஆனால் அவர் நல்லா போட்டாப்புல, ஆக்ஷன் நல்லா இருக்குது. அவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணாருன்னா அருமையாக இருக்கும். கீப்பரு ஒரு நீட்டாக அருமையாக பேசினாப்புல, உள்ளே போனோன்னே நகைச்சுவை பண்ணாப்புல. நானும் நகைச்சுவை பண்ணேன். ஃபஸ்ட்டு பால் அப்படிட்டு வந்துட்டேன், சூப்பர் ப்ரோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா வாய் இல்லைன்னா வாயில் ஃபுல்லாக பொழைச்சிக்குன்னு சொல்லுவாங்க. வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாய் என்ன மதிக்காது. வாய் பேசி தான் இன்ன வரைக்கும் பொழப்பு பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எனக்கு ஒரே கலப்பாக இருக்குது, அதனால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.